அன்பா பேசி பழகுனா கூட உடனே அவர்கள் நம் மீது அதிகாரத்தை செலுத்துவதோ, நம்மளை கட்டுப்படுத்துவதோ, அல்லது அவர்களுடைய இசைவுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ, அல்லது அதற்கான ஒரு பொசசிவ்ங்கிற ஒரு பெயரை ஏற்படுத்தி கொண்டு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய காலத்தில் ஒருத்தரை நம்ம அடிமையாக வச்சிருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிறது நினைக்க ஆரம்பிக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அன்பும், அந்த அரவணைப்பும், அந்த ஒரு ஈடுபாடும் கல்யாணம் முடிந்த பிறகு பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்ம கண்கூடவே நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காதல் ரொம்ப அழகா இருக்குது, திருமணம் ரொம்ப கசப்பா இருக்குது. இது இந்த சொசைட்டியில அதுக்கு காரணம் என்னன்னா, எதிர்பார்ப்புகள் வந்துடுது. கணவன் மனைவியாக இருப்பதை விட ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தாங்கன்னா அந்த உறவு ரொம்ப ஆரோக்கியமான உறவாக நம்ம பார்க்கலாம். இங்க ஒருத்தரை ஒருத்தர் தன்னுடைய கருத்தை அவர்கள் மீது திணிப்பதும், இவர்களுடைய கருத்தை இவர்கள் மீது திணிக்கிறதும் இந்த சொசைட்டில ரொம்ப சாதாரணமாயிட்டு. ஒரு ஆள்கிட்ட நம்ம அன்பா பேசி பழகுனா கூட உடனே அவர்கள் நம் மீது அதிகாரத்தை செலுத்துவதோ, நம்மளை கட்டுப்படுத்துவதோ, அல்லது அவர்களுடைய இசைவுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ, அல்லது அதற்கான ஒரு பொசசிவ்ங்கிற ஒரு பெயரை ஏற்படுத்தி கொண்டு தானும் கஷ்டப்படுத்தி அன்புக்குரியவர்களையும் கஷ்டப்படுத்தக்கூடிய பழக்கம் இன்னைக்கு எல்லா வகையான உறவுகளிலும் வருது. சகோதர உறவுகளிலும் வருது, காதல் உறவுகளிலும் வருது, திருமண உறவுகளிலும் வருது, நண்பர்களாக பழகிறதுலையும் வருது. இந்த பிணைப்பு கிடையாது. இந்த உறவு என்பது ஒரு வகையான பிணைக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு சுதந்திரமான விஷயம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு யார் ஒருத்தர் முழுமையாக அனுமதிக்கிறார்களோ அப்போதான் அந்த உறவுகள் மேம்பட ஆரம்பிக்கும். இரண்டாவது இந்த உறவுகளில் நம்ம கணக்கீடு கூடவே கூடாது. நான் இவ்வளவு செஞ்சுருக்கேன், நீ எனக்கு என்ன செய்யலை, உங்கள் வீட்டில் அப்படி செஞ்சாங்களா, எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சாங்க, அதை பற்றியே பேச வேண்டாம். ஏன்னா நீங்கள் நம்ம மனசையே நம்மளால் ஒன்றும் புரிஞ்சுக்கிட முடியல. நம்ம மனதை வைத்துக்கொண்டே இங்கே அடிப்படியாக போட்டு இன்னும் 10 பேர் யோசிக்கிறதுனா நீங்கள் யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பாங்கிறத பற்றி யோசிக்கவே வேண்டாம். நம்ம நம்முடைய அன்புக்குரியவர்கள் அவங்க முழு சுதந்திரத்தோட அவர்களுக்கு பிடித்ததை செய்ய விட்டு அவர்கள் முழு சப்போர்ட் பண்ணால் முதல்ல அவங்க கரடு முரடாக ஒரு மாதிரி போகிறது மாதிரி இருக்கும். ஆனால் நாளடைவில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அன்பு அவங்கள இன்னும் மேலும் அன்புடையவர்களாக மாற்றும். இந்த ஒரு அணுகுமுறை நமக்கு தெரியாமல் நம்ம அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தர் அடக்கிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் நாளடைவில் நம்ம கணக்கு பார்க்க அன்பு குறைய ஆரம்பிச்சிடும். அங்கே எமோஷனல் பாண்டிங் ஆயிடுவாங்க. அப்புறம் அன்பு குறைய ஆரம்பிச்சிடும். நான் அப்படி இப்படின்னு கமிட்மெண்ட் நிறைய உருவாக்க ஆரம்பிச்சிடும். அந்த கமிட்மெண்ட் நிறைய உருவாக்கும் போது அந்த அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கட்டுப்படலை, முழு சுதந்திரமாக வாழ அனுமதிக்கிறோன்னா அவர்களுக்குள்ள அன்பு குறைந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக கடைசி வரை கொண்டு போகும். அது மாதிரி இந்த இருவர் உறவோடு பழகும்போது நம்ம ஒருத்தருக்கு அவர் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம பெரும் அளவு உதவி செய்யணும். அவர்கள் உயர்ந்து வளருவதற்கு உதவி செய்யணும். ஒருவருக்கொருவர் நம்முடைய நண்பர்களாக இருந்தால் நம்ம பழகிட்டு இருக்கோம். நண்பன் ஏதோ ஒரு துறையில் சிறந்தவனாக இருக்கிறான், அந்த துறையில் அவனை என்கரேஜ் பண்ணி மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு அவனை நம்ம கூட்டு போய் அழகு பார்க்கணும். என்னடா இப்படி போயிட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர்களை ஏற்றி விட்டு நம்ம அழகு பார்க்க தெரியணும். ஸோ இந்த ஒரு வகையான தன்மைகள் அனைத்துமே மனித உறவுகள் மேம்படுவதற்கான நல்ல ஒரு ஆரோக்கியமான வழிகள். ஆகவே யாரையும் கட்டுப்படுத்தாதீங்க. அவர்கள் வாழ்க்கையை வாழ விடுங்க. அதே நேரத்தில் அறிவுரை சொல்லுங்க. இப்படி இது பிரச்சனை ஆகும்னு சொல்லுங்க, காஷன் கொடுங்க. காஷன் கொடுத்தும் கேட்கலையா அப்படி அடிப்பட்ட பிறகு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நம்ம அவர்கள் மீது எவ்வளோ அக்கறையோடு சொல்லியிருக்கோங்கிறது அப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க. மீண்டும் நம்மிடம் கண்டிப்பாக வருவார்கள். ஆகவே மனித உறவுகள் நல்ல மேம்பட வேண்டும் என்றால் இந்த செய்திகளை எல்லாம் நினைவில் கொண்டால் கண்டிப்பாக மனித உறவுகள் மேம்படும்.